ஹாய் கைஸ், நாங்கள் வச்சிருச்சு இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் நைட்டு சீரீஸோட எபிசோடு 6 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 6ல் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி தீபாவளி வேறு. தீபாவளிக்குனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வெடி வெடிக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு மேலே போய். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே இது என்ன பார்ப்போம், இது கன் பவுட்ரு தேவைப்படுது. கன் பவுட்ரு நான் எடுத்து வச்சுருப்பேன், ஏற்கனவே நிறையா எடுத்து வச்சுருப்பேன். அது எதாவது பார்த்துது, என்னடா அது வாயை புலந்த மாதிரி இருக்குது. டாய் கன் பவுட்ரு இங்கே இல்லையா? இங்கேயும் வச்சுங்க, ஆனால் செஸ்ட்டில் தான் வச்சேன். எங்கன்னு காணா, இந்த செஸ் பாக்ஸில் தான். இங்கே நமக்கு ஆமாம், இது பேப்பர் செய்யணும். சுகர் கேன் எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே. நான் சுகர் கேன் நான் ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சுகர் கேன் ஃபார்மும் அது இப்போதைக்கு காமிக்க முடியாது. அது சுகர் வருதா? எப்பட்றா இது பேப்பர் வரும்? ஐயோ, பேப்பர் எப்படி வரும்னு தான் தெரில. இப்படி பண்ணுறது பேப்பர் இப்படி தானா? ஐயோ, இது பேப்பர் செய்கிறதுக்கு தானே இருக்கும். இங்கே பேப்பரு. பேப்பரு அந்த இருக்குது. பேப்பரு கீழே இப்படி வைக்கணுமா? சரி, பேப்பர் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இது அதை கவர் பண்ணுறதுக்காக பேப்பர் நமக்கு. அப்புறம் வேறு கன் பவுட்ரு தான் நமக்கு தேவை. கன் பவுட்ரு தான் இருக்கணும். ஓகே, இதில் ஒன்றும் இல்லை, அப்படியே வச்சுருவோம். இங்கே இல்லை. எப்படி அது செய்யறதுன்னு தான் பார்க்குறதுன்னா பார்த்தா இதாக இருக்குது பாருங்கள், கன் பவுட்ரு இதுவுமா? ஓகே, கன் பவுட்ரு இருந்தாவே போதும். கன் பவுட்ரு எப்படி கலர் கலராக வெடிக்கும்? ஐயோ, தெரியலையே எப்படி வெடிக்குண்டு. ஐயோ, நம்ம கன் பவுட்ரை முதல் தேடுவோம். எங்கே வச்சேன்னே தெரில. கன் பவுட்ரு ஆனால் நிறைய எடுத்து வச்சுருந்தேங்க. எனக்கு கன் பவுட்ரு எப்படி கிடச்சிச்சின்னா, அந்த வில்லேஜஸில் போய் பார்ப்பேன். அங்கே இந்த இருக்க பாருங்கள், 23 கன் பவுட்ரு. இதுலேயே போதுமே நமக்கு வெடிக்க. அப்புறம் வேறு என்ன தேவை? எப்படி நம்ம டையை வச்சு செய்கிறது? அந்த கலர் கலராக வரும், டையை வச்சு தான் செய்வாங்க. சரி, டை ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஏதாவது டை எங்கே டை? நிறைய வச்சுருந்தேனே. நம்ம அப்புறம் டை எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இங்கே என்னடா ஒரு டையும் காணா இங்கே? இல்லையா? சரி விடுங்க. நம்ம கலர் கலராக வெடிக்கிற வெடி தான் எப்படின்னு தெரில. எடுத்து வச்சுக்கோத, அவ்வளோதான். இது எப்படி வெடிக்கும்னு தெரியலையே, நான் வாட்டுக்கு பண்ணிட்டேன். எடுத்து வச்சுக்குவானா? பரவாயில்ல விடுங்க, இருக்கட்டும். ஒரு 42 ஓகேங்க, இது போதும் நமக்கு. இது எடுத்து வச்சுருவோம் இப்போதைக்கு. ஏன்னா நான் வாட்டுக்கு தெரியாமல் பண்ணிட்டேன். என்ன தெரிஞ்சுட்டு தான் எது இருந்தாலும் பண்ணணும், தெரியாமல் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம அப்புறம் வேறு ப்ளூ கலர் டை இருக்கலாம். ப்ளூ கலர் டை இருக்குது நமக்கு. ப்ளூ கலர் டை இருக்குது. அப்புறம் வேறு ரெட் கலர் டை இருக்குது. ஆனால் நம்ம அதை பார்க்காம வேறு எதுக்கு போயிட்டேன். ஓகே விடுங்க, எப்படி செய்கிறேன்னு எனக்கு தெரியாது. நானே எதுவும் தெரியாமல் ஏதோ எப்படியோ பார்த்தேன். எதில் பார்த்தேன், சும்மா இந்த இன்வென்ட்ரியில் செக் பண்ணேன் ஏதாவது செய்ய முடியுமான்ட்டு. பார்த்தா இது இருந்துச்சு, என்னது கிராக்கர், அந்த ராக்கெட்டு. சரி, அந்த ராக்கெட்டை வச்சு அப்படி தான் ப்ரீட் விட்டு நம்ம இது ரெட் கலர் டை எடுத்துக்கலாம். ரெட் கலர் டை எடுத்தாச்சு. எடுத்த வேறு இங்கே இருக்குது. வேறு எதுவுமே இல்லையே இங்கே. சரி விடுங்க, நம்ம ரெட் கலர் போட்டு ரெட் கலர் டை எடுப்போம். ரெட் கலர் டை வந்துருச்சு. இதாங்க பீட்ரூட். நம்ம ஃபார்ம் வச்சுக்கோன்னா ஈஸியாக எடுத்துடுவோம். டேரக்ட் எங்கிட்ட எடுக்க முடியும் நம்மளாம். ஓகே, சரி, நமக்கு அப்புறம் அந்த ப்ளூ டை வேறக்கா. அந்த ப்ளூ டை வேறு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாருங்கள். என்னடா வரமாட்டேங்குது? எல்லா டையும் எடுத்து வச்சுருக்கேங்க நான், ஆனால் வரமாட்டேங்குது. எப்படி பண்ணுதான் எனக்குன்னு தெரில. டேய் வராதாடி? ஐயோ, எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன். டீ 40 செஞ்சுட்டு இருந்த தெரியாமல் 42 டேய். இது என்னதுடா இது வரமாட்டேங்குது? டேய் இது கஷ்டப்பட்டு செஞ்சுட்டா, ஏன்டா போட்டு? டேய் ஐயோ, இது பேப்பர் வச்சா இதுதான் வருது, ஆனால் வரமாட்டேங்குதே. நான் மறுபடியும் ஏதாவது பண்ணணும் கண்டிப்பாக. என்ன பண்ணேன், என்ன வெடித்து பார்ப்போம். ஆனால் இது என்ன இருட்டாயிடுச்சுன்னா, பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கிறிஸ்டல் வச்சு செஞ்சு வச்சுருக்கேன் பெட்டுக்கு மேலே.
அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, நம்ம வந்து மேலே போயிருந்தாச்சு. மேலே வந்ததுக்கடுத்து நம்ம படிக்கட்டு மேலே போவோம். நம்ம மேலே இதுதான் லாஸ்ட் ஃப்ளோர் வந்துருச்சு. இங்கிட்ட வந்துடும் அப்படியே. ஓகே, ஏறுவோம் மேலே. ஏறிட்டு இந்த ராக்கெட் வேறு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆஹா, தீபாவளி வேறு வந்துச்சு. நமக்கு வந்து எங்கே இந்த இருக்க டேய் மச்சான் சாச்சி போட்டா மச்சான். அந்த மாதிரி ஃபுல்லாக இதாகிடுச்சு. அப்போ எப்படி வந்து கலர் கலராக வடிவடிச்சுங்க டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஆஹா, வராது போல். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணணும், ஏதாச்சும் பிளான் பண்ணுவோம். எப்படி தான் செய்ய முடியுமா? டே வேணுங்க. ஐயோ, எப்படி செய்யணும்னு தெரில. அது வேறு. சரி, என்ன பண்ணே தெரில. ஓகே, பர்பிள் கலரா எடுத்து வச்சுக்குவோம். இது என்னது? இது வந்து பிங்க் கலரா? ஓகே, எடுத்து வைப்போம் அதெல்லாம். ஆனால் என்ன இது கிடைக்க மாட்டேங்குதே. ஐயோ, நான் வேறு 9 தாங்க இருக்குது இன்னும் கன் பவுட்ரு. அதில் எப்படா இவ்வளோ வெடி எடுக்க முடியும்? சா, ஐயோ, நம்மகிட்ட எவ்வளோ கலர் கலராக டை இருக்குது. எல்லா கலர்லேயும் டை இருக்குங்க. ஆனால் என்ன பண்ண? ஓ இப்படி பண்ணணுமா இதை? ஆஹா, இது தெரியாமல் போச்சே முருகேசா. ஆஹா, இப்படி பண்ணியிருந்தேன்னா எப்பயோ பண்ணியிருப்பேங்க நான். ஐயோ, சரி விடுங்க. இவ்வளோ நேரம் கழித்து கண்டுபிடிக்கிறது. ஐயோ, எடுத்தாச்சு. இது புதுசாக எடுத்துகிட்ருக்கேன். எடுப்போம். ஆரஞ்சா எடுத்து ப்ளூ எடுத்தாச்சு. ரெட்டு எடுத்தோப்பா. ரெட் எடுத்தாச்சு. க்ரீன் கலர் மட்டும்தாங்க இல்லை. ஆஹா, எல்லாமே கீழே போயிடுச்சா? தேவையில்லாத பொருளை தூக்கி போடுவோம். இது தேவையில்ல, கோழி தேவையில்ல, இது தேவையில்ல. அவ்வளோதான், எடுத்தாச்சு. இந்த இதை வச்சு எப்படி பண்ண? இப்படியா பண்ண? என்னங்க பண்ண முடியல. ஆனால் கன் பவுடர் வச்சு இப்படி தான் பண்ணணும். ஆனால் வரமாட்டேன்தே. இது எப்படி பண்ணந்தாண்டா தெரில. டேய் ஹாய், என்னடா பண்ண? சரி, அப்புறமா நான் வந்து பார்த்துட்டேன் எப்படி பண்ணணுன்னு. கரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த கன் பவுட்ரு வந்து நம்ம செஞ்சு வச்சோம்ல, அதை போட்டு பேப்பர் போட்டு இது பண்ணோம்னா வந்துருமா. இது தெரியாமல் எவ்வளோ நேரம் நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே, நம்ம வந்து எடுத்து வைப்போம். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இது அப்புறம் வேறு என்ன கலரு? வேறு ஓடு செய்யணுங்க. ஆனால் பத்தாது. போயின்னேன் நான். ஐயோ, 24 இருந்தது ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு. 4 இருக்குது. இப்போ 20 வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேங்க. சரி, நான் வந்து நிறைய கொண்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. நான் இங்கே புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், எதுவுமே இல்லையா இங்கே? அதே இது வந்து இப்படி போனால் மழை பெய்யுது பாருங்கள். எப்படி மழை கூட்டுது. அதே இது இந்த பக்கம் வந்தால் மழையே இல்லை. பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஊரில் நடந்திருக்கா? இந்த மழை பாதி இந்த முடிகிற இடத்துல நீங்கள் மழையை பார்த்துருக்கீங்கன்னா சொல்லுங்கள். நான் கமெண்டில் பாருங்கள். இங்கே மழை இல்லையா? ஆனால் இங்கே மழை இருக்குது. பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ மழை. அப்படியே போக மழை பெருசாகிக்கிட்டு இருக்கா. ஆனால் இங்கிட்ட ஃபுல்லாக மழை. ஆனால் அந்த பக்கம் ஒரு மழையும் இல்லை. இதான் பார்த்தீங்கன்னா புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம வீடு நடுவில் இருக்குது. என்னடா இது? நான் க்ரீப்பருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். க்ரீப்பரை மேலேருந்து அடிச்சுட்டு வரலாம்ல, அதுதான். அப்புறம் நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் வேறு சொல்லியிருந்தார் கமெண்டில், க்ரீப்பரை நீங்கள் வந்து அடிச்சுட்டு பின்னாடி வந்துட்டீங்கன்னா அது வந்து பண்ணலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக நைட்டில் வந்து எதுவும் ஜாம்பிஸ் வேறு நம்ம உசுராக வாங்கும். அதனால தான் கீழே இறங்காமல் நான் மேலேருந்தே அட்டாக் பண்ணலான்ட்டு பவு எடுத்துட்டேன். ஆஹா, என்னடா க்ரீப்பரை ஒன்று கூட காணா. அப்போ க்ரீப்பருக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். க்ரீப்பரை ஏன்னா எங்கே கன் பவுட்ரு கிடைக்கும் அங்கே பாருங்க. அந்த வில்லேஜர்ஸை தொடர்ந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஓகே, நம்ம இந்த க்ரீப்பரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன க்ரீப்பரை காணோம். அந்த க்ரீப்பர் மட்டும் கிடச்சிச்சின்னா நம்ம வாட்டுக்கு சில க்ரீப்பர்லாம் தரவே தராது. தரமான்னு தெரில. கன் பவுட்ரு ஒன்று தான் தரும். சிலது 2 தரும், இல்லை 3 தரும். அந்த மாதிரிலாம் நிறைய தந்தால் நல்லாயிருக்கும் நமக்கு. அந்த இருக்குங்க க்ரீப்பர் அங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், அப்படி அவ்வளோ அழகாக விடுவோம் பாருங்கள். ஆடி விழுந்துச்சு பாருங்க, கரெக்டாக விழுகுது. ஆஹா, பார்த்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது. 24 இருந்தது. இப்போ 4 நாள் போய் ஒன்று கூட இல்லாமல் இருக்கேனுங்க. முதைய பார்த்து வச்சுருக்கணும் நல்லா பண்ணுற மாதிரி. ஓகே, வாங்க
இன்னும் ஒரே ஐயோ தப்பிச்சு வருது. ஆஹா ஐயோ ஓடுதுங்க, அப்படியே ஓடுது. சரி நம்ம வந்து பிளாக்கை போட்டு அப்படியே கொஞ்சம் டேட்டை போட்டு அப்படியே பார்ப்போம். ஆஹா அந்த இருக்குது எடுத்து அவ்வளோதாங்க. கன் போடுற அங்கே இருக்குது, பார்த்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி நிறைய பேரை கொண்டு தான் நான் பண்ணணும். நான் கண்டிப்பாக காலையில் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. கன் போடுறான் செஞ்சு. நான் வந்து வந்துட்டேங்க. நான் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடிஞ்சுன்னா வெறும் 5 தாங்க. இதுக்கெல்லாம் நான் கேவுக்குள்ளெல்லாம் போய் இது பண்ணேங்க சார். நீங்கள் வந்து அதெல்லாம் பார்க்க நேரம் ஆயிரும் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக. இந்த மாதிரி பண்ணிதே எவ்வளவு இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஓகே நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் சிலது. ஏன்னா அப்படியே வந்து 5 தான் கிடச்சி. அது கேவுக்குள்ளெல்லாம் போய் பண்ணுங்க சார். எத்தனை கிரிப்பரை கேவுக்குள்ளே போயெல்லாம் நான் வந்து அடிச்சுட்டு வந்திருக்கேன். பார்த்துக்கோங்க. அப்போனா அதுக்கே நீங்கள் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், வரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்ன தான் சொன்னாலும் எதுவும் பக்கத்துலேயே இருக்குங்க. அது என்னது லைக்கு அதை பண்ண மாட்டீங்க நீங்கள். சரி விடுங்க, பார்க்குறீங்களா, அது வரைக்கும் போதும் எனக்கு. ஓகே நம்ம வந்து எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்ருக்கோம். ப்ளூ கலர் எடுப்போமா? ப்ளூ கலருங்க எடுத்தாச்சு, ப்ளூ கலரு. அப்புறம் வேறு இது பர்பிள். இது வந்து என்னது பிங்க்கா? இது பிங்க்கு. இது வந்து என்னது இதை எடுத்துடா, ப்ளூ கலர் செஞ்சாச்சு. செஞ்சு வச்சு அப்படியே வச்சுருவோம். அப்புறம் வேறு என்ன பண்ணேன்? வேறு ஏதாவது செய்யணுமே. எந்த கலர் தான் செய்யணும் மறந்துருச்சு. அப்படியே எடுத்து வைப்போம் எல்லாத்தையும் ஆர்டர் படி. ஓகே எடுத்து வச்சாச்சு. ஆஹா சரி விடுங்க, பரவாயில்ல இருக்கட்டும். அப்படியே நமக்கு வேறு சார்ஜே இல்லை. சரி கைஸ், வந்து நம்ம இருட்டாயிருச்சு. இருட்டான கிடத்து நம்ம வந்து மேலே போய் வெடி போட போகிறோம். பாருங்கள், நீ தீபாவளி போட்டு அவ்வளோதான். நீங்கள் வந்து சந்தோஷமாக அடிங்க வீட்டு பார்த்து. கண்டிப்பாக வந்து பாருங்கள் இருட்டாயிருச்சு. இருட்டான கிடத்து அடித்து பாருங்கள். வான வேடிக்கையாக இருக்க போகுது இன்றைக்கி தீபாவளி. ஓகே வந்து மேலே போவோம். மேலே வந்து நல்ல பெரிய வீடை கட்டிட்டோங்க. சில பேர் சொன்னீங்க இது என்னடா க்ரியேட்டிவ் மோடில் கட்டினது. இது வந்து முழுக்க நாங்களாக வந்து கட்டினது தான். சர்வைவல் வேல்டில் தான். பாருங்கள் ஃபஸ்ட்டு பிங்க் கலர் பாருங்கள் எவ்வளோ தான் அழகாக போதா. பாருங்கள் எவ்வளோ வெடி. பாருங்கள் ப்ளூ கலரு சூப்பராக இருக்காங்க. இதான் இந்த மாதிரி சந்தோஷமாக கொண்டாடுங்க நீங்களும் தீபாவளி. இங்கே பாருங்கள் மஞ்சள் கலரு. என்னடா தெரிய மாட்டேங்குது, ஒன்று தான் அடிச்சிருக்கு. இது சும்மா வெயிட்டு. அங்கே வரேன் சும்மா வெயிட்டு அவ்வளோ. சரி இதை போய் பண்ணிட்டேங்க தேவையில்லாமல். ஓகே இது என்ன? இது பர்பிள் ரொம்ப ஹைட்டாக போகுதுங்க. இங்கே பாருங்க பர்பிள். ரெட்டு சூப்பராகுங்க. ரெட்டெல்லாம் அழகாக இருக்குது. ஐயோ தெரியாமல் இன்வென்ட்ரி கொண்டு வந்துட்டேன். சரி ஓகே விடுங்க. இன்னும் ஒன்று இருக்குது, அதை மட்டும் அடிச்சுட்டு. இங்கே இருக்க ரெட்டு பிங்க்கு சூப்பராக வருதா பாருங்க. அவ்வளோ வெடி ஹைட்டாக போய் வெடிக்குதுங்க ரொம்ப. ஓகே அந்த இது என்னது? பர்பிள் சூப்பராக்கா பாருங்க எவ்வளோ வெடி. ஆரஞ்சு மட்டும் தான் காணும் இங்கே நம்ம செய்யாம விட்டோம் போல். இந்த லைட் பிங்க்கு. டார்க் பிங்க்கு. இது லைட் பிங்க்கா? ஆரஞ்சுங்கடா. எல்லோ தாங்க இருக்குது. ஆரஞ்சு செய்யாமல் விட்டோம் போல். சரி டை எடுத்தோம் ஆனால் செய்யலை. அது பாருங்க சும்மா அடி அவ்வளோதான் போட்டாச்சு. இந்த மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருந்து வெடிங்க. மைன்கிராஃப்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்க நல்லதான் இதை பண்ணேன். இல்லாட்டி நான் என்கிட்ட தீபாவளிக்கு வீடியோ போட. சரி ஓகே நம்ம வந்து அப்படியே வெடிச்சாச்சு. வெடிச்சதுக்கடுத்து அதான் இன்னொன்று அவ்வளோதான் வெடிச்சாச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து வெடிச்சு சந்தோஷமாக இருங்க. ஓகே நைட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது வில்லேஜஸ்லாம். நம்ம தான் வந்து இப்படி வேட்டடிச்சு விளாண்டுருக்கோம். அங்கே பாருங்க பவ்வும் இருக்கா. ஒரே ஒரு ஆரோ தாங்க இருக்கா. அவனை அடிப்போம், அதுக்கு தான் வந்திருக்கேன். டே ஓடுறாங்கடி. இவனை பார்த்தாவே எனக்கு பிடிக்க மாட்டேது. இப்போ இந்த க்ரீப்பரை அவன் பண்ண சம்பவம் சும்மாவா? அது ஒரு லென்த்தாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் 20 நிமிஷத்துக்கு. அதை போய் கண்டிப்பாக பாருங்கள். எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க தொடர்ந்து. ஓகே நம்ம வந்து கீழே போய் தூங்க போவோம். இப்போ ஏன்னா இங்கே ஒரு பெட்டு செஞ்சு வைக்கணும்டா, தெரியாமல் பெட்டு செய்யாமல் வச்சுட்டேன். ஓகே நம்ம வந்து எங்கள் கூட தூங்கிடுவோம். ஓகே தூங்கினக்கடுத்து நம்ம காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ண போகிறோன்னா, காலையில் எழுந்திரிச்சாவே நம்ம வந்து தீபாவளி அன்றைக்கி என்ன சாப்பிடுவோம்? மட்டன் சாப்பிடுவோம். அதுதான் மட்டன் வந்து நம்ம எடுத்து சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. மட்டன் வாழை இலை வச்சு. வாழை மரம்லாம் இங்கே இல்லவே இல்லை மைன்கிராஃப்டில். ஏன் தெரியல வாழை மரம் எதுவும் வைக்கல. பாருங்கள் செஞ்சு வச்சுருக்கேனா. ஓகே அப்புறம் வந்து சிக்கனும் இருக்குது. சிக்கன் எடுத்து வச்சுருவோம். நமக்கு வாழை இலைக்கு பதிலாக என்ன இலை யூஸ் பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள் வாழை இலைக்கு பதில் இந்த இது ஓக் லீஃப் அந்த இலை பார்க்க போகிறோம். அது இல்லை
இது வந்து ஓக் மரம் ரிலீஃப் எடுத்து நம்ம வந்து வைக்க போகிறோம். வாங்க மேலே வந்து வச்சுக்குவோம். ஏன்னா அது ஃபுல்லாக கீழே இதாக இருக்கனால வைக்க முடியாது. ஓகே, இந்த இடத்துல வைப்போமா? இந்த இடம் வேஸ்ட்டு. ஓகே, எந்த பக்கம் வச்சோம் பார்ப்போம். இங்கே வைக்க முடியாதுங்க. ஆனாலும் இங்கே பாருங்க, இங்கே ஃபுல்லாக இதாக இருக்கும். வெளியில் ஏதாவது நம்ம வந்து இடத்துல சாமி கும்பிடணுங்க. சாமி கும்பிட்டு அப்புறம் தான் வந்து சாப்பாடில் கை வச்சோம். முட்டி எடுத்து முட்டி போட்றா சாமி, நீ இருக்கிறதால இவ்வளோ இது அப்படின்னு செஞ்சுட்டு ஜெண்டா சாமி சுற்றணும். ஆனால் இங்கே சுற்றுறக்கு இடம் இல்லை. அதனால் வந்து நம்ம நின்றுக்குவோம். இங்கே தொட்டு குண்டாச்சு அந்த இதை நெருப்பை தீவாரமா அதை தொட்டு குண்டாச்சு. அடுத்து வந்து வேறு என்ன, நம்ம வந்து போய் சாப்பாடு ஆரம்பிக்கணும். குளிக்கணும். அது நான் செய்யாமல் விட்ருக்கேன். சரி, நீங்கள் மறக்காமல் போய் குளிக்கணும். நீங்கள் வச்சிடணும். இலைய விரித்து தண்ணி துளிக்கலாம். தொளிச்சோம்னா அவ்வளோதான், வீடே போயிடும் தண்ணியாக. ஏன்னா இது ஃபுல்லாக மரக்கட்டையால் செஞ்சப்பட்டது வீடு. அதனால் சொல்கிறேன், கரையான்லாம் வந்து அரைச்சிடாதா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து இந்த கேமில் இல்லை எதுவும். அதனால் அது தைரியமாக கட்டலாம் நம்ம. ஓகே, நம்ம வந்து வச்சுருவோம். என்னடா இது இலை மேலே விழுகும் பார்த்தா ஒன்றுமே. ஐயோ, இலை மேலே விழுகுன்னா தரையில் விழுகிறியே. ஏன் மட்டனு சிக்கனு போ. ஆஹா, ஒன்று வந்தால் ஒன்று எடுத்துருது. சரி, நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு வந்துடுவோம். ஓகே, என்னங்க இது மேலேயே விழுக மாட்டேங்குது போல். ஐயோ ஆமாங்க, மேலேயே விழுகாது இது போல். நம்ம வந்து அப்படியே வந்து சாப்பிட வேண்டியது தான். இதை பார்த்துக்கோங்க, வாழை இலை விரித்து சாப்பிடணும். நீங்களும் வந்து பாருங்கள், சாப்பிடுங்க. சிக்கன் சாப்பிட்லாம் பார்த்தா அதுக்குள்ளேயும் அவனுக்கு வயிறு நம்பிடுச்சு. ஓகே, வந்து வாழை இலையை எடுத்து அப்படியே போட்டுடணும். ஆஹா, இங்கே பாருங்கள், எடுத்த இடத்துல ஒரு ஓக் ட்ரீ வந்திருக்கு கொஞ்சோண்டு. இப்போ வந்து நீங்கள் என்ன தான் வந்து இதே கடவுளே காத்து கொடுத்துருக்காரு பாருங்கள். நீங்கள் என்ன தான் வந்து வெடிச்சு இந்த ஓசோனில் ஓட்டம் விழுந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மரம் நடுவோம், மழை பெறுவோம் மாதிரி மரம் நடுங்க. ஏன்னா வந்து தீபாவளி அன்றைக்கி வேட்டு வெடித்து இது பண்ணாமல் பாருங்கள், மரத்தை நட போடுறோம் நம்ம. வந்து நீங்கள் எல்லாருக்கும் வந்து இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதை சொல்லாமல் விட்டுருக்கோம் பாருங்கள். மரம் நடுங்க ஃபுல்லாக. நம்ம வந்து இந்த வில்லேஜை டிரான்ஸ்லேஷன் பண்ண போகிறோம். டிரான்ஸ்லேஷன்னா இது ஆச்சு, அது மொழிபெயர்ப்பு ஆச்சு. ஆஹா, இது பண்ண போகிறோங்க. என்னது ஒரு ஐயோ, அது என்ன தான் தெரில, டிரான்ஸ்ஃபர்மேஷனா அப்படி தான் நினைக்கிறேன். விடுங்க, நமக்கு இது புரியலை. ஓகே, நம்ம வந்து வீடியோ முடிக்க போகிறோம். ஏன்னா இந்த பக்கம் போனால் வீடியோ முடிக்க போகிறோம். இல்லை நம்ம தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. நீங்களும் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களும் பாருங்கள் கண்டிப்பாக. அப்புறம் இந்த தீபாவளி வந்து நீங்கள் பார்த்து கொண்டாடுங்க. ஏன்னா வந்து அப்புறம் நாங்கள் பெட்ரோல் பங்கு கொளுத்து விட போகிறேன், கேஸை வந்து வெடிச்சு விட போகிறோம். அது மாதிரிலாம் தெரியாதீங்க. யாரா அவன் லூசுரா, நீங்களா போய் சாமிகிட்ட சாவுங்கடா. சரி, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் HDG. மீண்டும் சந்திப்போம். பாய்.